வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுவன் டெக் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேந்திரிய வித்யாலயா சங்கதன் பள்ளியில் முதலாம் வகுப்புக்கான அதாவது கிளாஸ் 1க்கான அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அட்மிஷன் டேட் பாத்தீங்க அப்படின்னா 1/4/2024 இருந்து 15/4/2024 மாலை 5 மணி வரைக்கும் தான். ஸோ இப்போ ரிஜிஸ்ட்ரேஷனோட ஆப்ஷன் வந்து என்டர் ஆயிடுச்சு. ஸோ இதுல எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்ண போறோம், அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் எல்லாம் வேணுங்கிறத நம்ம ப்ரீவியஸ் வீடியோலயே போட்டோம். ஸோ இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எப்படி அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்து ஆல் நோட்டிபிகேஷன் அமுத்த மறந்துடாதீங்க. உங்களோட மொபைலா இருக்கட்டும், கூகுள் குரோம் ஓபன் பண்ணிக்கங்க, இல்ல லேப்டாப்போ டெஸ்க்டாப்போ எதா இருந்தாலும். நான் இப்போ உங்களுக்கு ஆன்லைன்ல காமிச்சிடுறேன். கேவி ஆன்லைன் அட்மிஷன் கிளாஸ் 1 கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் லிங்க், இதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்கிறோம். அங்கிருந்து டைரக்டா நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லிங்க் நான் ஓபன் பண்ணிட்டேன். இங்க பாத்தீங்க அப்படின்னா கிளிக் ஹியர் டு ரிஜிஸ்டர்னு இருக்கு, அல்லது இங்க பாத்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா இங்க லாகின் மேல கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ நம்ம வந்து கிளிக் ஹியர் டு ரிஜிஸ்டர் மேல கிளிக் பண்ணிட்டோம். ஸோ இங்க வந்து ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ல என்னென்ன கொடுத்துக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு மொபைல் நம்பர் ஒன்று வேணும், இந்தியன் சிம் கார்டு, வேலிட் இமெயில் அட்ரஸ், டிஜிட்டல் பாஸ்போர்ட் போட்டோகிராஃப் ஒன்று வேணும். அதே மாதிரி ஸ்கேன் காப்பி ஆஃப் குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட். இது வந்து சைஸ் பாத்தீங்க அப்படின்னா 250 கேபிக்குள்ளதான் இருக்கணும் போட்டோவும் உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டும். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருந்தீங்க அப்படின்னா அவங்களோட டிரான்ஸ்ஃபர் டீடைல்ஸ் வேணும். அந்த டீடைல்ஸ் இருந்தா தான் நீங்க ஃபர்தரா ஃபில் பண்ண முடியும். அதே போல் இந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்றதுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் இல்லை. உங்களோட குழந்தையோட சப்மிஷன் கோடு இருக்கும், அதை நோட் பண்ணி வச்சுக்கங்க. இன் ஃபியூச்சர்ல அது வந்து உங்களுக்கு தான் அட்மிஷன் அப்ளிகேஷன் செக் பண்றதுக்கு ஆகும். ஸோ இதில் நிறைய டீடைல்ஸ் கொடுத்துக்கிறாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்ன வேணுங்கிறத. ஸோ இது எல்லாமே நீங்க ஒவ்வொன்றா ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இங்க இருக்கிற செக் மார்க்கை ரீட் பண்ணிட்டு, நான் இதை ரீட் பண்ணிட்டு எனக்கு புரிஞ்சுது, கேவி அட்மிஷன் கைட்லைன்ஸ் எல்லாம் படிச்சுட்டேன். ஸோ இந்த ப்ரொசீடு மேல கிளிக் பண்ணிக்கங்க. ப்ரொசீட்ல கிளிக் பண்ணது இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தையோட பர்த் நேம், அதாவது நீங்க பர்த் சர்டிஃபிகேட்ல என்ன நேம் இருக்கோ அதே மாதிரி கொடுங்க. தப்பா கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து கரெக்ஷன் பண்ண முடியாது. மல்டிபிள் அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால பர்த் சர்டிஃபிகேட்ல இருக்கிற மாதிரி நேம் இங்க கொடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சைல்டு வந்து டிஃபரெண்ட்லி ஏபிளான்னு கேட்டுக்கிறாங்க, எஸ் ஆர் நோ. ஸோ நம்ம வந்து எஸ்னா எஸ் கொடுங்க, அதர்வைஸ் நோ கொடுத்துங்க. குழந்தையோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்துங்க. கொடுத்துட்டு இங்க பாத்தீங்க அப்படின்னா குழந்தை சீக்கிங் அட்மிஷன் ஆஃப் சைல்டு கேந்திரிய வித்யாலயா சங்கதன் எம்ப்ளாய், கேவில ஒர்க் பண்ற ஸ்டாஃபோட குழந்தையா இருந்தது அப்படின்னா எஸ் கொடுங்க, அல்லது நாட் அப்ளிகபிள் கொடுத்துக்குங்க. உங்களோட இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர், இங்க கொடுத்துக்கிற கேப்சா, இதை வந்து 3 என்ட்ரி பண்ணிட்டு ரிஜிஸ்டர் மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் நம்பர் டீடைல்ஸ் எல்லாமே வரும். அப்போ ஒரு மொபைல் நம்பருக்கு ஓடிபி போட்டு சப்மிட் பண்ணீங்கன்னா உங்க மொபைல் நம்பருக்கு ரிஜிஸ்டர் எல்லாமே சென்ட் ஆயிரும். ஸோ நம்ம ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணதுனால நம்ம லாகின் மேல போயிடலாம். ஸோ லாகினுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா லாகின் கோடு உங்க மொபைலுக்கு ஆல்ரெடி வந்திருக்கும். அந்த லாகின் கோடு தான் நீங்க இங்க லாகின் பண்ணணும். கொடுத்துட்டு இங்க நீங்க லாகின் பண்றதுக்கு, அதாவது ரிஜிஸ்டர் பண்ணல என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பரை இங்க என்ட்ரி பண்ணிக்கங்க. என்ட்ரி பண்ணிட்டு கீழே இருக்கிற கேப்சாவை போட்டுக்குங்க. கேப்சால உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கேப்சாவை ரிஃப்ரெஷ் பண்ணிக்கங்க. ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு மறுபடியும் நீங்க கேப்சா போட்டுக்கலாம். போட்டு கீழே பாத்தீங்க அப்படின்னா லாகின் இருக்கும். ஸோ லாகின் மேல கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாகின் டீடைல்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகிரும். ஸோ நம்ம வந்து லாகின் ஆல்ரெடி நம்ம டேட்டா நிறைச்சிட்டோம். ஸோ நான் உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றா ஒன் பை ஒன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து டிசேபிள் இருக்கு. காரணம் என்ன, நீங்க ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணல கொடுத்த டீடைல்ஸ் தான். இந்த டீடைல்ஸை நீங்க மாத்த முடியாது. அதுக்கப்புறம் ஜெண்டர், குழந்தையோட ஜெண்டர் என்ன, மேல், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர். ஸோ நீங்க என்ன அப்ளிகபிளோ அதை சூஸ் பண்ணிக்கங்க. ஃபேமிலி இன்கம், ஃபேமிலி இன்கம்ல பாத்தீங்கன்னா நாட் பிலாங் டு லோ இன்கம் குரூப். எந்த குரூப்புக்கு நீங்க அப்ளிகபிளோ அந்த குரூப்பை சூஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் கேஸ்ட் சர்டிபிகேட்ல பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல், ஓபிசி, கிரிமிலேயர், எஸ்சி, எஸ்டி. நீங்க எந்த கேட்டகரி பிலாங் பண்ணீங்களோ அந்த கேட்டகரியை சூஸ் பண்ணிக்கங்க. குழந்தையோட பிளட் குரூப் என்ன பிளட் குரூப்போ அந்த பிளட் குரூப்பை நீங்க சூஸ் பண்ணிட்டு இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சேவ் அப்ளிகேஷன் இருக்கு. நீங்க இதை சேவ் பண்ணி வச்சிட்டீங்கன்னா தான் நெக்ஸ்ட் டைம் நீங்க இன்கேஸ் அப்ளிகேஷன்ல ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும்னாலும் இதுல இருந்து நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். நான் எல்லாமே சேவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மேல கிளிக் பண்றேன். நெக்ஸ்ட் மேல கிளிக் பண்ணதையும் பேரண்ட் டீடைல்ஸ் வந்து நம்ம இங்க பண்ணணும். பேரண்ட் டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா மதரோட டைட்டில் என்னவோ அந்த டைட்டில் சூஸ் பண்ண, மதரோட நேம், மதரோட நேஷனாலிட்டி என்னங்கிறத செலக்ட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா do you want to copy mother's residential address to autofill the father's residential address.
இன்கேஸ் ஃபாதரும் மதரும் வேறு வேறு இடத்துல இருந்தாங்கன்னா அவங்க நோ கொடுத்துங்க. 2 பேரும் ஒரே இடத்துல இருந்தாங்கன்னா எஸ் கொடுத்துங்க. அதே மாதிரி ஃபாதர் டீடைல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிஸ்டர் லேட் இது அப்ளிகபிள், அதை சூஸ் பண்ணிக்கங்க. ஃபாதர்ஸ் நேம், நேஷனாலிட்டி இது எல்லாமே சூஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ் இங்க என்ட்ரி பண்ணிட்டு, அட்ரஸ் என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறம் கீழே வந்து பாத்தீங்கன்னா ஆக்குபேஷன், மதரோட ஆக்குபேஷன், அவங்க எங்க ஒர்க் பண்றாங்க இதை வந்து சூஸ் பண்ணிக்கங்க. அதே மாதிரி ஃபாதரோட ஆக்குபேஷன், அவங்களோட ஆர்கனைசேஷன் இதை வந்து நீங்க செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மேல கிளிக் பண்ணிக்கங்க. அதுக்கு முன்னாடி உங்க அப்ளிகேஷனை சேவ் பண்ணிக்க. இன்கேஸ் ஏதாச்சும் நீங்க கரெக்ஷன் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். அடுத்த ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா சாய்ஸ் ஆஃப் ஸ்கூல். ஸ்கூல் சாய்ஸ் பண்றதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் தமிழ்நாடு இல்லாம ஸ்டேட் ஃபுல்லா இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டும் இங்க காமிக்கும். அதுல உங்களுக்கு எந்த ஸ்கூல் நீங்க வந்து அப்ளை பண்றீங்களோ கேட்டகரி அதை சூஸ் பண்ணிக்கங்க. சிவில், ஸ்டேட் கவர்மெண்ட், ஸ்பான்சரிங் அத்தாரிட்டி இதெல்லாமே வந்து நீங்க சேஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இதுல நீங்க ஏதாச்சும் மாத்தணும் அப்படின்னா நான் ஸ்கூலை வந்து மாத்திக்கிறேன். கேவி உடுமலைப்பேட்டைக்கு பதிலாக இங்க வந்து நான் திருவண்ணாமலை எடுத்துக்கிறேன். அதுக்கு அடுத்த ஸ்கூலோட இது வந்து சென்னை, இது ரீஜன் வந்துரு. இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வர்றதுதான். நம்ம வந்து இந்த டீடைல்ஸ் எல்லாமே எதுவுமே மாத்தல. ஸோ நம்ம டீடைல்ஸ் எதுவோ அந்த டீடைல்ஸ் மட்டும் இங்க வச்சுட்டோம். 3 ஸ்கூல்ல நீங்க சூஸ் பண்ணணும். அதாவது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இன்கேஸ் எலிஜிபிள் இல்லை அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன்ல கிடைக்க சான்சஸ் இருக்கு. செகண்ட் ஆப்ஷன் இல்லைனாலும் தேர்ட் ஆப்ஷன் நீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் மேப் மூலியமா பார்க்கறது வேலை இருந்ததுன்னா நீங்க ஸ்கூல் வந்து இந்த வியூ மேப் மூலியமா பார்த்துக்கலாம். அதே மாதிரி உங்க குழந்தைய ஆர்டி மூலமா அப்ளை பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 8 கிலோமீட்டர் இருந்தால் மட்டும்தான் ஆர்டிக்கு அவங்க அப்ளிகபிள். இன்கேஸ் 8 கிலோமீட்டருக்கு மேல இருந்தது அப்படின்னா அவங்க வந்து ஆர்டி ஸ்கூலுக்கு அப்ளிகபிள் இல்லை. எதுபடி கேவி கைட்லைன்ஸ் படி. ஸோ நம்ம குழந்தை 8 கிலோமீட்டருக்கு உள்ளதா இருக்கிறதுனால ஆர்டிஇல போட்டுக்கலாம். இந்த ஆர்டி வந்து பிபிஎல் கார்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். அதாவது வருமானம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கணும். அவங்களுக்கு தான் ஆர்டிஇ மூலமா அவங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வந்து சர்வீஸ் பீரியாரிட்டி கேட்டுக்கிறாங்க. டியூ நீட் டு ஃபில்லிங் சர்வீஸ் பீரியாரிட்டி கேட்டகரி எஸ் கொடுத்துக்குங்க. எஸ் நீங்க வந்து ஒர்க்கிங்கா இருந்தா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செலக்ட் எம்ப்ளாயர், எதுல அவங்க ஒர்க் பண்றாங்களோ அந்த இதை டீடைல்ஸை இங்க சூஸ் பண்ணிக்கங்க. பப்ளிக் செக்டர், ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் எதோ அதை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கங்க. நம்ம வந்து ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் சூஸ் பண்ணிட்டோம். எம்ப்ளாயி ஸ்டேட்டஸ் சர்விங், பர்மனன்ட் எம்ப்ளாயர், பர்மனன்ட் ரிட்டையர்ட் ஃபார் எக்ஸ் சர்வீஸ்மேன். ஸோ இது 2 ஆப்ஷன்ல எது வேணாலும் அவங்களுக்கு அப்ளிகபிள். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இங்க சர்வீஸ் பீரியாரிட்டி கேட்டகரியில 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது அப்ளிகபிளோ அந்த ஆப்ஷனை நீங்க சூஸ் பண்ணிக்கங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இங்க செலக்ட் பேரண்ட் ஹூ சர்விங் பீரியட் டிரான்ஸ்ஃபர் ஆர் பி கன்சிடர் ஃபார் த அட்மிஷன். இன்கேஸ் அவங்க எந்த கேட்டகரியில டிரான்ஸ்ஃபர் மூலியமா அவங்களுக்கு கிடைக்க போகுது, ஃபாதரா மதரா. ஸோ ஃபாதரை வந்து நம்ம சூஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்க அப்படின்னா வெதர் செலக்டட் பேரண்ட் ஹேஸ் பீன் டிரான்ஸ்ஃபர்ட் இன் லாஸ்ட் 7 years as on date. லாஸ்ட் 7 இயர்ஸா எத்தனை டைம் அவங்க வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிக்கிறாங்களோ அந்த டீடைல்ஸ் இங்க வந்து நீங்க ஆட் பண்ணணும். நான் ஒவ்வொரு டீடைல்ஸா இங்க ஃபாஸ்டா ஆட் பண்ணிக்கிறேன். இங்க வந்து டிரான்ஸ்ஃபர் டீடைல்ஸ் நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க மேல பாத்தீங்க அப்படின்னா சேவ் அப்ளிகேஷன் இருக்கு. ஸோ நம்ம இந்த அப்ளிகேஷன் சேவ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அப்லோட் டாக்குமெண்ட்டுக்கு வந்துடும். ஸோ இந்த அப்லோட் டாக்குமெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ப்ரூஃப் ஆஃப் பர்த் சர்டிபிகேட், குழந்தையோட பர்த் சர்டிபிகேட், அதோட சைஸ் பாத்தீங்கன்னா 256 கேபிக்குள்ளதான் இருக்கணும். ஸோ அதுக்கு அளவுக்கு நீங்க அப்லோட் பண்ணணும். ஸோ நம்ம இங்க வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். அதே மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, குழந்தையோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்துட்டு அதையும் அப்லோட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் என்னைக்கு அட்மிஷனுக்காக போறீங்களோ அன்னைக்கு வந்து நீங்க ஸ்கூல்ல சப்மிட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட் ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த், பாஸ்போர்ட் சைஸ், ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸ், ப்ரூஃப் சர்டிபிகேட் ஆஃப் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, அது இல்லாம சர்விங் சர்டிபிகேட், ரிட்டையர்ட் எம்ப்ளாயி கிவன் பை த காம்படன்ட் அத்தாரிட்டி. இந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து நீங்க ப்ரொவைட் பண்ணணும். இது எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் இங்க வந்து அப்ளிகேஷனை சேவ் பண்ணிக்கங்க. சேவ் பண்ணிட்டு இங்க கீழே பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இருக்கு. நெக்ஸ்ட் மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டிக்ளரேஷன் ஆஃப் த பேரண்ட். இந்த டிக்ளரேஷன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் இங்க இருக்கிற எல்லாமே வந்து படிச்சுட்டேன். அதுக்கப்புறம் இதுல இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்லிக்கிறாங்களோ அதுக்கு அனுசாரம் தான் நான் வந்து அப்ளிகேஷனை சப்மிட் பண்றேன். அதே மாதிரி இங்க கொடுத்துக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே உண்மை, என்னோட நாலேஜ் பிரகாரம். அதே மாதிரி நான் வந்து அக்ரி பண்றேன். இன்கேஸ் ஏதாவது மிஸ்கரெக்ட் இன்ஃபர்மேஷன் இருந்தது அப்படின்னா டிஸ்குவாலிஃபை பண்ணிடலாம் என்னோட அப்ளிகேஷனை. அது இல்லாம ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் நான் சப்மிட் பண்ணிக்கிறேன். மல்டிபிள் அப்ளிகேஷன் வெவ்வேறு ஸ்கூலுக்கு சப்மிட் பண்ணலீங்கிறதை நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி டிஸ்டன்ஸ் வந்து என்னோட ஸ்கூல் வந்து நான் இருக்கிற இடத்துக்கு என்ன மென்ஷன் ஆயிருக்கோ அதே அளவுக்கு தான் கொடுத்துருக்கிறேன்.
அதே மாதிரி என்னைக்கு அட்மிஷன் போடணும் அன்னைக்கு என்னோட எல்லா ஒரிஜினல் சர்டிபிகேட்டையும் நான் சப்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி இங்க இருக்கிற செக் மார்க்கை செலக்ட் பண்ணிட்டு நான் இங்க இருக்கிற மென்ஷன் எல்லாமே வந்து அக்ரி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேவ் டு ப்ரிவ்யூ இந்த ஆப்ஷன் மேல கிளிக் பண்ணிட்டு ஒருக்கா பாத்தீங்க அப்படின்னா உங்க அப்ளிகேஷனை ப்ரிவ்யூ பண்ணி பாத்துக்குங்க. ஸோ நான் கொடுத்துக்கிற டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டா இல்லையா அப்படிங்கிறத. அதுக்கப்புறம் இங்க சப்மிட் அப்ளிகேஷன் மேல கிளிக் பண்ணீங்கன்னா உங்க அப்ளிகேஷன் சப்மிட் ஆகி உங்களுக்கு சப்மிட்டட் சக்சஸ்ஃபுல்லின்னு வந்துடும். இவ்வளவுதான் நண்பா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்த்த ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன். எப்படி கேந்திரிய வித்யாலயாவுக்கு கிளாஸ் 1க்கு ஆன்லைன்ல அப்ளை பண்ண போறோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் பார்த்தோம். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பின் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க. உங்க ஊருக்கு அருகாமையில் இருக்கிற கேந்திரிய வித்யாலயாவில் உங்கள் குழந்தையை சிபிஎஸ்இ ஸ்கூலில் மிகவும் குறைந்த செலவில் படிக்க வைக்கிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. இதில் ஆர்டிஇ மூலியமாகவும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆர்டிஇ மூலியமா அப்ளை பண்ணணும்னா அதுக்கு மென்ஷன் பண்ணிக்கிற கிலோமீட்டர் உங்களுக்கு இருக்க வேண்டும். அப்பதான் நீங்க ஆர்டிஇல அப்ளை பண்ண முடியும். வருமான வரிக்கு கீழே இருக்கணும். அவங்க கொடுத்துக்கிற பிடபிள்யூஎல் இருந்தா மட்டும்தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் அமைத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் மறந்துடாதீங்க. நம்ம மீண்டும் அடுத்த சூப்பரான இன்ஃபர்மேஷன் வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.